தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற திரு அழகிரி அவர்கள் ஒரு சிறந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களை பற்றி ஆயிரக்கணக்கான கருத்துக்கள், எதிர்ப்புகள், கண்டன குரல்கள் இவையெல்லாம் இயற்கை. ஒரு அரசியல்வாதிக்கு இதெல்லாம் இருக்கிற போதுதான் அந்த அரசியல்வாதியால் வளர முடியும். அதை நான் தவறென்று சொல்லவில்லை. சொல்லப்படுகிற கருத்துக்கள் சரியாக இருக்கலாம், தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அழகிரி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு கிளையினுடைய தலைவராக இருக்கிற அல்லது நீடித்து கொண்டிருக்கிற திரு அழகிரி அவர்களுக்கு ஒரு மாறல் தைரியம் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுகிற முயற்சித்தான் இந்த பதிவு. அவர் கேட்கிற கேள்வி எனக்கு அவர் குரலை கேட்கிற போதெல்லாம் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். சுவரில் ஒரு ட்ரில்லிங் மிஷினை வைத்து ஆணி அடிப்பதை போல என்று ஒரு குரல், ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாத ஒரு குரல். ஒரு விஷயத்தை, செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிற போது குரலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமும் இருக்க வேண்டும். எதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அதை பற்றிய சுவையை தேனொழுக அந்த வார்த்தைகளில் கொண்டு வர வேண்டும். தமிழினுடைய மிகச்சிறப்பு என்று நான் அதை கருதுகிறேன். அந்த மனிதருக்கு பாவம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எதை பேசினாலும் சோகமோ, சுகமோ, வேதனையோ, வலியோ, வருத்தமோ, வெற்றியோ, ஒரே குரல், ஏற்ற இறக்கமில்லாத குரல். அதை அவருடைய கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்று கருதுகிறார். பாவம், பல பேர் தங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை கூட புரிந்து கொள்ள இயலாத பிராணிகள் இருக்கிறார்கள். இவரும் ஒருவர் போகட்டும். அவர் கேட்கிற கேள்வி என்பது, அண்ணாமலை அவர்கள் ஊர் ஊராக போய் பேசுகிறாரே, எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கிறார், என் மக்கள், என் ஊர், எங்கெல்லாம் போயிருக்கிறார், அவர் பேசுவதில் அர்த்தம் இருக்கிறதா, இப்படி ஒரு 18 விதமான 18 நானாவிதமான கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகிறார். நான் மிகுந்த பணிவோடும் அன்போடும் எச்சரிக்கையோடும் சொல்லுகிறேன். இன்னொரு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி வெளியே வந்தால் அகில இந்திய கட்சி பாஜகவும் காங்கிரஸும். ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுகிற போது அதை பற்றி கருத்து சொல்லுகிற உரிமை, அவர் தவறென்று சொன்னால்தான் திரு அழகி இருக்கிற தலைமை தாங்குகிற இன்னொரு அகில இந்திய கட்சி வளரும், புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்தான் இதற்கெல்லாம் நமக்கு விடை சொல்ல வேண்டும். அவர் 100 கிலோமீட்டர் கூட போகவில்லை, அவருக்கு பேச தெரியவில்லை, அவர் பேசுகிற விஷயங்கள் தவறு என்று என்ன கேள்விகளெல்லாம் இவர் நம்மை பார்த்து கேட்கிறாரோ அந்த கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு சொல்லி நம்மளை பாஜக பக்கம் போகாமல் காங்கிரஸ் மட்டுமே ஒரே கட்சி இந்தியாவில் என்று சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை, நம்மை காங்கிரஸ் பக்கம் அணைத்து கொள்ள வேண்டிய அவசியம் திரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்குத்தான் இருக்கிறது. ஆனால் இவர் எல்லா கேள்விகளையும் கேட்டு நம்மை பதில் சொல்லுகிறார். அவருடைய இயல்பு என்ன என்பதையும், காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கிறது என்பதும், யாரால் காங்கிரஸ் கட்சி வழிநடத்தப்படுகிறது என்பதற்கும் இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. என்றாலும் கூட அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்தை என் மனதில் முதலே எழுந்த காரணத்தால் அதை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். அதை உங்கள் முன்னால் பதிவிடுவதுதான் என்னுடைய நோக்கம். திரு அண்ணாமலைக்கு ஜால்ரா போட வேண்டிய அவசியமும் எனக்கில்லை, திரு அழகிரியை எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்றைக்கே திரு அழகிரிக்கு காங்கிரஸிலிருந்தே கார்த்தி சிதம்பரம் இவருக்கு தகுதியில்லை, இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். தன்னை போடுங்கள் என்று வெளிப்படையாக கேட்கிறார். ஈவிகே சம்பத் இவரை எதிர்க்கிறார். எனவே ஈவிகே சம்பத் முன்னாள் தலைவர், 2 முறையோ என்னவோ தலைவராக இருந்தவர், ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர். இவருக்கு தலைமை பதவிக்கு இவருக்கும் பொருந்தி வரவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். போகட்டும். ஆனால்
தயவுசெய்து திரு அழகிரியுடைய பேச்சை யாராவது முடிந்தால் கேளுங்கள். அவர் கேள்விகளாக அடுக்கிக் கொண்டே போகிறாரே தவிர இதெல்லாம் தவறு, இப்படி தவறு, அவர் 18 கிலோமீட்டர் கூட போகவில்லை, கூட்டமே வரவில்லை, எல்லாம் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் 7 வேளை சாப்பாடு பிரியாணி என்று அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தால் இது வேறு. கேள்விகளாக கேட்டு நம்மை பதில் கண்டுபிடிக்க சொல்லுகிறார். அது என்னுடைய வேலையும் அல்ல, உங்களுடைய வேலையும் அல்ல என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன். காங்கிரஸ் எந்த லட்சணத்தில் இருக்கிறது, கேள்வி கேட்கிற லட்சணத்தில் இருக்கிறது தவிர பதிலை கண்டுபிடிக்க தயாராக இல்லை. அதற்கான அறிவும் நேரமும் அவசியமும் இருப்பதாக அவர்கள் கருதவில்லை என்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். ஒரு அகில இந்திய கட்சி, பெரிய கட்சி, அவர் திரு அண்ணாமலையை பற்றி, ஒரு அரசியலுக்கு வந்ததை பற்றியெல்லாம் யார் வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். ஆனால் அதற்கு கூட திரு அண்ணாமலை முன்பே ஒரு பதிலை சொல்லிவிட்டார். அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த பதிவின் நோக்கத்தை முடித்து வைக்கிறேன். அவர் கர்நாடகத்தில் உடுப்பி மாவட்டத்தில் எஸ்பியாக இருந்தபோது ஒரு அரசு பள்ளியிலே படிக்கிற பெண், அந்த அரசு பள்ளியிலே 2 லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ இருக்கிறது. எனவே அந்த மாணவிகள் ஒவ்வொருவராக பயன்படுத்திவிட்டு இந்த பெண்ணுடைய டேர்ன் வருகிற போது மாலை 6-6:30 மணி ஆகிவிடுகிறது. அதுதான் வழக்கம். காரணம், 2 கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ இருக்குமானால் ஒரு 30 மாணவிகள் ஆளுக்கு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட அப்படித்தான் ஏற்படும். புரிந்து கொள்ளும். அதை அவரே சொல்லுகிறார் திரு அண்ணாமலையே. அந்த பெண் வீட்டுக்கு போகிற போது அந்த பெண்ணிற்கு அவர் இழக்கக்கூடாது, இறந்து போய்விடுகிறார். அந்த மாவட்டத்துடைய அன்றைக்கு எஸ்பியாக இருந்தவர் திரு அண்ணாமலை துடித்து போய் மிக மிக விரைவில் வேண்டிய ஆவண விசாரணை செய்து கைதியை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விடுகிறார். அங்குதான் அண்ணாமலை ஒரு காவல்துறை அதிகாரியாக தன் கடமையை ஒரு அரை மணி நேரம் கூட சுரக்கமில்லாமல் குற்றவாளியை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தியிருக்கிறார். தண்டிக்க வேண்டியது சட்டத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பணி. ஆனால் என்ன சொல்லுகிறார், அந்த பகுதி மக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஐயா, ஒரு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக, காவல்துறை கண்காணிப்பாளராக உங்கள் கடமையை செய்து விட்டீர்கள், மிக விரைவாக பிடித்திருக்கிறீர்கள். ஆனால் போன அந்த பெண்ணின் உயிர் திரும்ப வருமா? திரு அண்ணாமலை வேதனையோடு சொல்லுகிறார். அந்த கேள்வி என்னை பெருமளவில் பாதித்தது. அவருக்கு பங்கில்லை, ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் கேட்ட கேள்வி என்னை மனத்தில் தைத்தது. என்னிடம் பதில் இல்லை. நான் அநேகமாக காவல்துறையை விட்டு ராஜினாமா செய்துவிட்டு வந்ததற்கு கூட அது ஒரு பெரும் காரணம். நான் வந்தபோது, ராஜினாமா செய்தபோது இன்னொரு கட்சியில் சேர வேண்டும் என்றெல்லாம் எனக்கு சிந்தனையே இல்லை. இன்னொன்றையும் சொல்லுகிறார் திரு அண்ணாமலை. நான் ராஜினாமா செய்தபோது இது ஒரு பெரிய பிரச்சனையாகியது. அப்போது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு குமாரசாமி இவரை அழைத்து, எப்பா, நீ ராஜினாமா பண்ணிட்டு போகிற, உன் இஷ்டம், நான் உன்னை தடுக்கலப்பா, ஆனால் ஒரு அறிக்கை மட்டும் விட்டுவிடு. நான் ராஜினாமா செய்வதற்கு நேரடியாகவோ சுற்றி வளைத்தோ அல்லது வேறு காரணங்களாலோ முதலமைச்சராகி இருக்கிற திரு குமாரசாமிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எடுத்த முடிவுக்கும் குமாரசாமிக்கும் தொடர்பில்லை. இது அண்ணாமலையாகிய என் தனிப்பட்ட முடிவு, குமாரசாமிக்கு சம்பந்தமில்லை என்று ஒரு அறிக்கை விட்டுவிட்டு போ. இல்லை என்றால் மக்கள்
என்னால் தான் நீ ராஜினாமா செய்து விட்டேன் என்று சொல்லுவார்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் என்று அவரே ஒரு பதிவில் விளக்கியிருக்கிறார். இந்த பின்னணியில்தான் திரு அழகிரி அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு கிளையினுடைய தலைவர், எந்த சொந்த செல்வாக்கும் எதையும் பேசத் தெரியாத, எந்த மனிதவிடங்கள் எந்த ஆற்றலும் இல்லாத, கேள்வி கேட்க மட்டுமே தெரிந்து வைத்திருக்கிற திரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கிற திரு அழகிரி அவர்கள் கேட்கிறார், இவர் ஊர் ஊராக போகிறாரே, கூடுகிற கூட்டம் அழைத்து வரப்படுகிற கூட்டமா, மற்ற இடங்களிலிருந்து அந்தந்த பகுதியை சார்ந்த கூட்டமா? ரொம்ப நியாயமான கேள்வி. இவர் இந்த கேள்வியை கிளப்புவதற்கு முன்னாலே என் மனதில், ஏனென்றால் ஒரு முறை அவர் சொன்னார், திரு அண்ணாமலை என் மீது குற்றஞ்சாட்டப்படுகிறது, நான் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஆட்களை அழைத்து செல்வதோ வரச் சொல்லுவதோ இல்லை, அதை உற்சாகப்படுத்துவதோ தூண்டிவிடுவதும் இல்லை, நான் எந்த ஊருக்கு போகிறேனோ அந்த ஊர் மக்கள் என்னை பார்க்க வருகிறார்கள் என்று சொல்லியிருந்தார். அப்படி இருக்க முடியுமா என்கிற எண்ணம் என் மனதிலும் எழுந்தது அழகிரி கேள்விக்கு முன்னாலேயே. அதனால் நான் அதை பரிசித்தும் பார்த்தேன். 2 ஊர்களை நான் பார்த்தேன். ஒன்று சேலம் தெற்கு, பெரும் கூட்டம் இருந்தது. பெரும் என்றாலும் ஒரு சொல்லக்கூடிய கூட்டம். சேலம் மாநகரனுடைய ஒரு பகுதியிலே அவ்வளவு பெரிய கூட்டம் என்பது வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய கூட்டம். நான் ஒவ்வொரு முகத்தையும் நண்பர்களே 2 முறை 3 முறை உற்று உற்று பார்த்தேன். என்னுடைய புரிதல் என்பது, பிராமணர்கள் இருந்தார்கள், படித்தவர்கள் இருந்தார்கள். மற்றவர்களை விட கொஞ்சம் பிராமணர்களும் படித்தவர்களும் ஓரளவுக்கு அரசியல் பேசக்கூடிய அளவுக்கு தெளிவு பெற்றவர்களும் என் கண்ணிலே பட்டார்கள். எங்கு? சேலம் தெற்கு பகுதியில். யார் வேண்டுமானாலும் திரு அண்ணாமலையினுடைய அந்த என் மக்கள் என் பயணத்தை சேலம் தெற்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உடனே சேலம் எடப்பாடியும் காண்பிக்கப்பட்டது. நான் சேலம் எடப்பாடியையும் பார்த்தேன். இங்கே அப்போ சேலம் ஒரே மாவட்டம் என்பதனால் காண்பிக்கப்பட்டதும் அநேகமாக நான் ஒரு நாளில் பார்த்திருக்கலாம். அதை என்னுடைய நேரமின்மை கருதி தினமும் பார்க்காமல் சேலம் தெற்கையும் எடப்பாடியையும், ஒருவேளை ஒரு வேறு நாட்களுக்கு போய் அந்த பதிவு வேறு நாட்களில் வெளியிடப்பட்டிருந்தாலும் நான் ஒன்றாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு சேலம் தெற்கில் தெரிந்த முகங்கள் 10ல் 1 எடப்பாடியில் தெரிந்ததா என்று நான் உற்று நோக்கினேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக இல்லை. அது மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் கொஞ்சம், சேலம் தெற்கில் பிராமணர்கள், படித்தவர்கள், வயதானவர்கள் முகம் அதிகமாக இருந்தது. இங்கு கொஞ்சம் எடப்பாடியில் படிக்காத பல முகங்கள், கொஞ்சம் இளைஞர்கள், அநேகமாக பிராமணர்கள் இல்லை. அதை வைத்துத்தான் நான் எனக்கு நானே கண்டுபிடித்து எனக்கு சொல்லிக்கொண்டேன், இல்லை, திரு அண்ணாமலைக்கு கூட்டம் அழைத்து வரப்படவில்லை, அந்த ஊர் கூட்டம் என்று நான் என்னை எனவே அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார், என அழைத்து போவதில்லை ஊராக ஒரே கூட்டத்தை என்று, அது தவறில்லை என்று அதை சோதித்து பார்த்து பின்னால் தான் எனக்கு நானே நிச்சயப்படுத்தி கொண்டேன். இப்படி கேள்வி கேட்கிறவர் நான் செய்த செயலையாவது செய்திருக்க வேண்டும். இப்போது கூட அழகிரி அவர்கள் நான் சொன்ன 2 ஊர்களையும், சேலம் தெற்கு பகுதியையும், எடப்பாடி அவர் போனபோது வந்த கூட்டத்தையும், அந்த முகங்களை பார்த்து, இல்லை 10ல் 2 பேர் அங்கும் இருக்கிறார்கள் இங்கும் இருக்கிறார்கள் என்று அவர் கண்டுபிடிக்க முடியுமானால், இருப்பார்களே என்று சொன்னால், அநேகமாக அண்ணாமலை தவறென்று சொல்லலாம். நான் அறிந்தவரை இல்லை. ஒருவேளை
அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற 1-2 நபர்கள் ஒரே மாவட்டம் என்பதனால் சேலம் தெற்குக்கும் வந்திருக்கக்கூடும், எடப்பாடிக்கும் வந்திருக்கக்கூடும். அதை தவிர ஒரு 99% பேர், மிக குறைவாக 90% பேர் சம்பந்தமில்லாதவர்கள். அவருடைய நடை, உடை, பாவனை, கேட்கிற விதம், கைதட்டுகிற முறை இவைகளெல்லாம் சுத்தமாக மாறுபட்டிருக்கிறது. எனவே திரு அண்ணாமலையின் மீது கல்லை வீசுவது, சாணி எடுத்து அடிப்பது, காரி துப்புவது, இதையெல்லாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒரு மாநில பதவியில், அதுவும் இன்னொரு அகில இந்திய அதற்கு ஒரு எதிரடியில் இருக்கிற ஒரு பெரிய முன்னாள் ஆளுங்கட்சியின், நாளை ஆளுங்கட்சியாக வர துடிக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த தாழ்வுடன் திரு அழகிரிகளை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு அண்ணாமலை அவர்கள் அசல்தான், அண்ணாமலை அவர்கள் அசல்தான் என்கிற தலைப்பில் வெளிவரும். நன்றி.